கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவருக்கே சகல மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழும் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து இந்த ஆராதனைகளை பங்கெடுத்து எங்களோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நல்ல அன்புக்கும் நீங்கள் எங்களுக்கு பாராட்டுகிற நல்ல ஆதரவுக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். உங்களுடைய தேவைகள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவானாலும் நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் சபையார், எங்கள் ஜெப குழுவினர் விண்ணப்பிக்க வாஞ்சையோடு இருக்கிறார்கள். சபையில் தினமும் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெப வீரர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்பார்கள். மிகப்பெரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுவோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு மகிழ்ச்சி! நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்து விட்டால் அதன் பிறகு நமக்கு கவலையே இல்லை. ஏனென்றால் அவர் நம் காரியத்தை பார்த்து கொள்வார். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் பார்ப்பதை விட, உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருவர் உங்கள் காரியத்தை பார்த்து நடத்துவதை விட அவர் பார்த்து கொள்வது மிக பெரியது. மிக மகிமையாக நடத்துவார், பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை, நல்ல நண்பரை, இரட்சகரை நமக்கு துணையாக கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு இருப்பார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு 2 வசனத்தை வாசித்து நாம் முன்னேறி செல்ல போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்: தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைபடுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 2 பேர் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று வேதத்தில் ஜெபிக்கிறதை, விண்ணப்பிக்கிறதை, வேண்டிக் கொள்ளுகிறதை இங்கே நாம் அறிய முடிகிறது. இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது 2 பேருடைய நாட்களும் கடந்து போய்கொண்டே இருந்தது. 2 பேருடைய சுவாசமும் அவர்களை விட்டு விலகி போய்கொண்டே இருந்தது. இந்த 2 பேர் யார்? 1 எசேக்கியா ராஜா, 2 யோபு. இந்த 2 பேரும் சொல்லுகிறார்கள், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும், என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைபடுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று கேட்கிறார்கள். எவ்வளோ அற்புதமான ஜெபம் பாருங்க. இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூட இப்படி ஜெபிக்கலாம். என் காரியத்தை நீர் மேல் போட்டு கொள்ளும், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று சொல்லி. அப்படின்னா நம்முடைய காரியத்தை ஒருவரிடத்திலே நாம் ஒப்படைத்து விடுகிறோம், ஒப்பு கொடுத்து விடுகிறோம். முழுமையாக அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை முழுமையாக, முற்றிலுமாக, பூரணமாக விசுவாசித்து நம்ம காரியத்தை அவரிடத்தில் ஒப்படைச்சிடும். அப்போ அவர் நம்முடைய காரியத்தை இனி நடத்தக்கூடியவராய், செய்யக்கூடியவராய், நன்றாய் செய்து முடித்து தரக்கூடியவராய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த 2 பேருடைய காரியங்களையும் அழகாய் செய்து முடித்தார். எசேக்கியா காரியங்களை அழகாக செய்து முடித்தார். யோபு காரியங்கள்லாம் அவனுடைய முடிவை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. இரட்டிப்பான நன்மைகள். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில்
15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்து அவனுடைய ஜீவனை புதுப்பித்து அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மேன்மையாய் வைத்தார். பல அடையாளங்கள் அற்புதங்களை எல்லாம் செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்காக, எனக்காக, உனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய காரியங்கள் சிறிதோ பெரிதோ, உன்னுடைய காரியங்கள் லகுவானதோ கடினமானதோ, எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவரிடத்திலே அவரை என் காரியத்தை நீர் மேற்போட்டு கொள்ளும் அல்லது அவர் மேலே தூக்கி போட்டுறணும். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்படியானால் அவரை சார்ந்திருக்கும் போது, அவர் மேலே போட்டு அவரையே நம்பியிருக்கும் போது அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார். அப்படி பார்த்து கொண்ட ஒரு 3 குறிப்புகளை நான் உங்கள் முன்னாலே வைத்து முன்னேறி செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். முதலாவதாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம் நம்முடைய தியானத்திற்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு பேதுரு சொன்னா, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் செலுத்த வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் நம்ம அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போ, தூண்டில போடு, முதல்ல அகப்படுகிற மீனை பிடி, வாயை திறந்து பாரு, வெள்ளிப்பணம் இருக்கும், அதை நீ காண்ப, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. எனக்காகவும் இந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறேன், உனக்காகவும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது தீர்வை, டாக்ஸ் செலுத்த வேண்டிய ஒரு காரியம். இதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பேதுரு வரிப்பணம் செலுத்துகிறாரா என்று கேட்ட உடனே ஆம் செலுத்துகிறார்னு சொல்லிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து செலுத்தவில்லை. ஆனால் அவன் வீட்டிற்கு வந்து பேசுவதற்கு முன்னதாகவே, வாயை திறப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுதப்பா? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அவன் வாயிலே சொல் பிறப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய தேவை, தன்னுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உலக மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் நம்மிடத்தில் என்பதை அவர் புரிந்துவிட்டார். என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுப்பதற்கு அந்த தேவையையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அதான் அவர் மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்ப வேண்டாம், உங்கள் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்னதாகவே உங்கள் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுவதற்கு முன்னதாகவே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். செய்யாமல் இருப்பாரா? நமக்கு இன்னது தேவைன்னு அறிஞ்ச தேவன் அதை தருவதற்கு எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர். அப்போ தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அப்போ இந்த இடத்திலே யூதர்கள், அந்த தேசத்தை சார்ந்தவர்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை. பிள்ளைகள் அவர்கள் பிரஜா உரிமை பெற்றவர்கள். அந்நியர்கள் அந்த தேசத்தில் இருப்பார்களானால் அவர்கள் வரி செலுத்த வேண்டும். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், நாம் அந்நியர்களா பிள்ளைகளா என்று ஒரு பட்டிமன்றத்தை அவர் நடத்தி கொண்டிருக்க இயேசு விரும்பாமல், நாம் இடரலாக இருக்கண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கடலுக்கு போ, தூண்டில எடு, ஒரு மீனை பிடி அப்படின்னு சொன்னார். வாயை திறந்து பாரு, வெள்ளிப்பணம் இருக்கும்னார். என்ன அதிசயம் பாருங்க! பணத்தை கர்த்தர் ஒரு மீனின் வாயுக்குள்ளே
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மீன் வாய்க்குள்ளே பணத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். வரி செலுத்துவதற்கான பணம் அங்கே இருக்கின்றது. அந்த பணத்தை மீன் வாய்க்குள்ளே இருக்கிறது. அந்த மீன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மீன் வாய்க்குள்ளே தான் இருக்கிறது. அது விழுங்கினால் அதற்கு லாபம், வெளியே துப்பினால் முத்து குளிக்கிறவர்கள் கடலின் ஆழத்துக்குள்ளே போகும்போது என்றைக்கோ ஒரு நாள் எடுக்கலாம். அது பிறருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ பிரயோஜனப்படாமல் இருக்கின்றதான பணத்தை எடுத்து இயேசு பிரயோஜனப்படுத்துகிறார். அப்போ பிரயோஜனம் இல்லாதவைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார். அப்போ பிரயோஜனம் இல்லாதவைகள் எங்கே இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, நமக்கு அது புரியாது, நமக்கு அது விளங்காது. ஆனால் நம்மை அழைத்த தேவன் நாம நம்முடைய காரியத்தை அவர் பேரிலே போட்டு விடும்போது, அவர் பேரிலே சார்ந்திருக்கும் போது, இந்த பேதுரு அவரோடே இருந்தான், அவரோடு ஒன்றித்திருந்தான், உறங்கினான், ஐக்கியப்பட்டிருந்தான், நெருக்கமாயிருந்தான். எனவேதான் அவன் வாயில் சொல் வருவதற்கு முன்னதாக அந்த தேவையை ஆண்டவர் அவன் கையிலே கொடுத்து அந்த வரி செலுத்துகிறவருடைய கரத்தில் கொண்டு போய் உடனடியாக தாமதம் இல்லாமல் செலுத்துவதற்கு ஆண்டவர் தயார் பண்ணி வைத்திருந்தார். என அன்பானவர்களே, நீங்களும் பேதுருவை போல அல்லது எசேக்கியா யோபுவை போல உங்கள் காரியத்தை அவர் மேலே போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவர் மேலே வச்சிட்டீங்கன்னு சொன்னால், அவரை சார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடிப்பார். இன்றைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தேவைகள் மிகுதியாக இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து கலங்கி கொண்டு பயந்து கொண்டு திகைத்து கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம். உங்கள் நன்மை எங்கே இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த நன்மையை எப்படி எடுத்து உங்கள் கையில் கொடுத்து உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனை நம்புங்கள். உங்கள் காரியத்தை அவர் மேலே போட்டு விடுங்கள். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யட்டும். பேதுருவை கலங்க விடாமல், தேங்க விடாமல், தனக்காக மட்டுமல்ல பேதுருக்காகவும் உனக்காகவும் இதை செலுத்து என்று சொன்னார். அப்போ கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் தேவையை சந்தித்து உன் குறைகளை நிறைவாக்கி மேன்மைப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கின்றார். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். திரளான ஜனங்கள் 3 நாட்களாக அவருடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். அவர்கள் பிரசங்கத்தை கேட்டு தங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது பசியோடு கூட அனுப்பிவிட அவருக்கு மனதில்லை. நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், ஏன் இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள். அப்போ ஜனங்களுடைய சோர்வு தெரிகிறது, ஜனங்களுடைய களைப்பை அவர் அறிகிறார். வழியிலே மயங்கி விழுவார்கள். எத்தனை பேருக்கு என்னென்ன பாதிப்பு வரும் என்பது அவர் புரிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்ட ஒரு பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார். அதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பாடுபடுகிறவர்களுக்கு, பசியோடு இருக்கிறவர்களுக்கு, தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, இனி அடுத்து என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட வைத்து முன்னே போக முடியாது என்று
கலங்கி நிற்கின்றவர்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி நான் வைப்பேன், இனி என்னால் தெம்பாக நடக்க முடியுமா, இனி என்னால் உற்சாகமாக நடக்க முடியுமா, இனி என்னால் பலத்தோடு முன்னே போக முடியுமா என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை தளர விடாதபடிக்கு அவர்களுக்காக எல்லாம் செய்கிறவர். அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை நம்பியிருந்தபடியால், அவரை சார்ந்திருந்தபடியால், அவர் அருகில் வந்திருந்தபடியால் அவர்களுக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசு நினைக்கிறார். ஆகையினால பிலிப்பினிடத்திலே கேட்கின்றார். யோவான் 6:5 இயேசு தம்முடைய கண்களை எடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போ செய்ய போகிறத அறிஞ்சிருக்கிறார். எங்கே இருக்குது இவங்களுக்குரிய ஆகாரங்கிறது அவருக்கு தெரியும். அது எப்படி வெளியே வரப்போகுதுங்கிறது தெரியும். வெளியே வந்தால் அவர் கரத்தில் வந்த பிறகு அது எப்படி பெருக போகிறதுன்னு தெரியும். பெருகினால் அது எப்படி நிரம்பி வழிய போகுது, எவ்வளவு மீதம் வரப்போகுது எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய கணக்கே கணக்கு தான். அப்போ பிலிப்புவிடத்திலே கேட்ட பொழுது அவன் என்ன சொல்கிறான், இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே. அவன் கணக்கு, நாங்கள் 12 பேர் எல்லாருமே ஆளுக்கு 200 பணம் எடுத்தால் கூட இவங்களுக்கு போதாது, காணாது, பத்தாது அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவு தான் இன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் 1,00,000 ரூபா மாதம் வந்தாலும் அந்த மாத முடிவில் பத்தலை, காணலை, போதலை. இதுதான் அனைவருடைய நிலையாக இருக்கிறது. என்ன காரணம்? மனிதர்களுடைய கணக்கு, மனிதர்களுடைய காரியங்கள் அது நிறைவை கொடுப்பதில்லை, அது மேன்மையை கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் இப்பொழுது இவன் கணக்கு பார்க்குற எல்லாரும் எடுத்தால் கூட போதாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மனிதனுடைய அறிவினால் மற்ற சீசர்கள் சொன்னாங்க, இவர்களை வீடுகளுக்கு அனுப்பிவிடும், பக்கத்து கிராமங்களுக்கு அனுப்பும், எப்படியாவது எங்கேயாவது போய் அவர்கள் தேடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரே அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு இருக்கிறார். ஆனால் மற்றவங்க விரட்டி விடுறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்லா நினச்சிருக்கிறாரு, திட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சில மனிதர்கள், கர்த்தர் இதெல்லாம் உனக்கு செய்ய மாட்டாருங்க, இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களை அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விலக பண்ணலாம், அப்புறப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் அற்புதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நன்மையை தேவன் நிச்சயமாக உங்களுக்காய் செய்து முடிப்பார். அப்போ தாம் செய்ய போகிறத அறிந்திருந்து தான் அவன்கிட்ட கேட்டார். அவன் ஒரு கணக்கு சொன்னான். ஆனால் அந்த கணக்கு கூட கணக்கின்படி கூட இவங்களுக்கு எதையும் செய்ய முடியாது என்ற நிலவரத்துக்குள்ளே தான் வந்தார்கள். அப்படியானால் நீங்களே இவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்திரேயா ஜன கூட்டத்துக்குள்ளே போகிறான். அங்கே ஒரு பையனை பார்க்குறான். அவன் அந்த அப்பத்தையும் மீனையும் விற்க வந்த பையன். மிச்சம் அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. அதை கொண்டு வந்து, அது வார்கோதுமை அப்பம், கழுதைக்கு போடுற கோதுமை, வார்கோதுமை, சாதாரண கோதுமை. அது சாதாரண கோதுமையில் கொண்டு வந்து அவன் சேல் பண்ணுகிறான், விற்கிறான். அதை தேவன் கரத்திற்கு கொண்டு போன போது அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு சாதாரணமான அற்பமான காரியமாக இருந்தாலும் கர்த்தர் கைக்கு போயிட்டுனா அது அசாதாரணமான காரியமாய், அற்பமான காரியம் அற்புதமான காரியமாய், மகிமையான காரியமாய் விளங்கிவிடும். அதுதான் ஆச்சரியம். அப்போ அவருடைய கரத்துக்கு போச்சு, அவர் பிளஸ் பண்ணார், ஆசீர்வதிச்சார். பாருங்கள், அங்கே இருந்ததான எல்லா மக்களையும் போஷித்தார். அத்தனை பேருக்கும் அவர் உணவை கொடுத்து திருப்தியாக்கி மீதம் 12 கூடைகள் எடுக்க செய்தார். அப்போ நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவன் ஒருவருக்கு மட்டும் தேவன் அல்ல. உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை மட்டும் உயர்த்திட்டு அடுத்த பிள்ளைய
ஆசீர்வதிக்காமல் விடுகிறவர் அல்ல. 2 பிள்ளைகள் திருமணம் நடந்துச்சு, இன்னும் 2 பிள்ளைகள் காரியம் இருக்குதே அப்படின்னு கலங்கலாம். அந்த பிள்ளைகளுக்கும் அவர்தான் தேவன், அந்த காரியத்தை நடத்தி தருவார். ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சிது, இன்னும் 2 பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையே, பயப்படண்டாம், அவர்களுக்கும் அவர்தான் தேவன், அவர்களுக்காகவும் கர்த்தர் செய்து முடிப்பார். என் உறவினர்கள் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, நானும் ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களையும் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். எனவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வருவார். உங்களுக்காகவும் யாவையும் செய்து முடிக்கிறவர். அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை சார்ந்திருந்தபடியினாலே, தங்கள் காரியங்களை அவர் மேல் போட்டுவிட்டபடியினாலே, இன்றைக்கு நீங்களும் உங்கள் காரியங்களை கர்த்தர் மேற்போட்டு கொள்ளுங்க, கர்த்தர் மேலே போடுங்க, அவர் செய்யட்டும். இந்த மாதம் வாக்குத்தத்தம் அதுதான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்னால் நீங்கள் எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே என்னால் இதை செய்ய முடியவில்லை, என்னால் செய்ய முடியாது, இந்த காரியங்களை எல்லாம் உம்மிடத்தில் போடுகிறேன் என்று சொல்லணும். அப்போ 5 அப்பம் 2 மீனையும் வச்சுக்கிட்டு இது எம்மாத்திரன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு சொன்னார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. அப்போ அவரிடத்தில் கொண்டு போகும்போது உங்களால் முடியாததெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போங்க. உங்களால் இயலாததை, உங்களிடத்தில் இது குறைவானது என்று சொல்லுவதை அவர்கிட்ட கொண்டு போங்க. இது கடினமானது என்று சொல்லுவதை அவரிடத்தில் கொண்டு போங்க. அதையெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் கைப்பட்டால், அவர் வார்த்தையினால் சொன்னால், அவர் ஸ்தோத்தரித்தால், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், அவர் மகிமையாய் செய்து முடிப்பார். அப்போ 5000 பேருக்கும் அதிகமான பேர் புசித்து சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார். கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கும் போதும், அவர் மேலே காரியத்தை போற்றுற பொழுதும் அவர் உங்களுக்காக செய்வார். அப்படித்தான் இரண்டாவதாக இங்கே ஆண்டவர் 5000 பேருக்கும் அதிகமான பேருக்கு செய்தார். மூன்றாவது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2 முறை தரிசனமானார். முதல் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையும், பின்பு 8ஆம் நாளும் 2வது ஞாயிற்றுக்கிழமையும். அதன் பிறகு 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர் தரிசனம் இல்லை. 4வது ஞாயிறு வரும்பொழுது இவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துச்சு. இனி அவரை காணும், ஏதோ பிரமை போல நாம் அவரை பார்த்தது என்று பேதுருவுக்குள்ளே ஒரு அவிசுவாசம். எனவே அவனுக்குள்ளே பின்மாற்றம் வந்தது. விட்ட படகையும் வலையையும் எடுத்துக்கொண்டு அழைப்பை மறந்து பிழைப்பை நம்பி பின்மாற்றத்துக்குள்ளே போனான். அவனோடு இருந்த 6 சீசர்களை பார்த்து சொன்னான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னான். நான் ஜெபம் பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கணும், அது முன்னேற்றம். மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னான், அது பின்மாற்றம். பிரியமானவர்களே, முன்னேற்றமான காரியங்களை பேசணும். ஆவிக்குரிய காரியங்கள் தான் முன்னேற்றம். நான் ஜெபிக்க போகிறேன், வேதம் வாசிக்க போகிறேன், நான் உபவாசிக்க போகிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் கர்த்தருக்காய் கொடுக்க போகிறேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன், அது முன்னேற்றம். அதை விட்டு நான் என்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றப் போகிறேன், என் வழியிலே போக போகிறேன், என் இஷ்டத்தின்படி போகிறேன், நீங்களும் வர்றீங்களான்னு சொல்லி கூப்பிடுவது பின்மாற்றம். அவன் பின்மாற்றத்துக்குள்ளே போனான். அன்று ராத்திரியிலே ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரி என்ன, அமாவாசை ராத்திரியா அல்லது துக்க ராத்திரியா அல்லது அது மோசமான ராத்திரியா? ராத்திரி மேலே குறை இல்லை. ஆனால் பின்மாற்றத்தில் போனதினால் ஒன்றும் பிடிக்கவில்லை. நடந்தது என்ன? பிரியமானவர்களே, பின்மாற்றத்தில் போன அவர்களை இயேசு சந்தித்தார். பிள்ளைகளே, புசிக்க ஏதாகில் இருக்குதான்னு சொல்லி ஒரு தகப்பனை போல கேட்குறார் அவங்கள்ட்ட. அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கு அவரோடு கூட இருந்த பொழுது சமாரியா ஸ்திரீயிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டாங்க அவருக்கு கொடுக்க. புசிக்க வாருன்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. இவர்களுக்கு அப்பங்களையும் மீனையும் எங்கே கொள்ளலாம் என்று
இயேசு கேட்ட பொழுது ஆளுக்கு 200 பணம் எடுத்தாலும் அன்னைக்கு 200 ரூபா பணம் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல வசதி இருந்துச்சு அவங்கள்ட்ட. இன்றைக்கு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை, பின்மாற்றத்தில் எதுவுமே இருக்காது, பின்மாற்றத்தில் எல்லாமே போயிடும், முன்னேற்றத்தில் தான் எல்லாம் இருக்கும். அப்போது பரிதாபமாக கேட்குறார், பிள்ளைகளே ஏதாயிலும் புசிக்க இருக்கான் இல்லை. பாருங்க, அவங்களால இயேசுவினுடைய ஆசையை நிறைவேற்ற முடியலை. பேதுருட்ட ஆண்டவர் கேட்டிருந்தா பேதுரு என்ன சொல்லியிருப்பார்? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, இந்த பாரு தான் அவர் பாட்டை பாடியிருப்பார். நான் வெறுமையான பாத்திரம், என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. மற்ற சீசர்கள்லாம் பாடியிருப்பாங்க, என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரும், ஏன்டா அது இல்லை இது இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு துக்கப்பாட்டை பாடியிருப்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இப்பொழுது இயேசு கிறிஸ்து சோர்ந்து போனவர்களை, ஒரு மீனும் பிடிக்காதவர்களே, அவருக்கு தெரியும் இவங்களை நிறைவேற்றுவதற்கு, இவங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு என்ன செஞ்சு, படகுக்கு வலது பக்கத்திலே போடுங்கன்னார். பக்கத்தில் போட்டாங்க. 153 பெரிய மீன் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். அப்படி எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு 153 பெரிய 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 மீன்கள் பிடிச்சு கரைக்கு இழுத்து கொண்டு வந்தாங்க. இப்பொழுது வந்து சேர்வதற்குள்ள கரையில் பார்க்குறாங்க, அங்கே வந்து இறங்கின போது 21:9 கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். எந்த கடற்கரையில் ஒன்றுமில்லாமல் இருந்ததோ, எந்த இடத்தில் எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார்களோ, அதே கடற்கரையில் அவங்க களைச்சி சோர்ந்து வருகிறதற்குள்ளே மீன் ரெடி, அப்பம் ரெடி. அப்போ தேவனை அவர்கள் அழைப்பு அவர்கள் மேலே இருந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவங்க அந்த மீனை பிடிக்க போனதுனால, பாருங்கள், தேவன் அவர்களை சந்தித்ததினாலே நம்மோடு இருந்த பிள்ளைகள் பின்மாறி போயிட்டாங்களே, விடக்கூடாது என்று சொல்லி, எப்பா உங்கள் முயற்சியில் எதுவுமே நடக்காது, நான் சொன்னேன் 153 பெரிய மீன்கள் வலது பக்கத்தில் போட்டு பிடிச்சிங்க, அப்போ என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை கர்த்தர் அவர்கள் நிரூபித்து காட்டினார். நான் புசிக்க கேட்டேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ உங்களுக்கு புசிக்க எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய களைப்பை அறிந்தவராய் புரிந்தவராய் பரம தகப்பன் அவர்களுக்காக எல்லாம் ஆயத்த பண்ணி வச்சுருந்தார். அப்போ சகோதரியே, எனக்கு அன்பான சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் முடியலை, ஒன்று இல்லை, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என் பிள்ளைக்காக, ஒன்றும் என்னால் வாய்க்கலை, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு வீட்டை கட்ட, ஒன்றுமே என்னால் முடியலை, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள, ஒன்றும் முடியலை, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் எப்படியாவது கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சிடணும்னு சொல்லி, ஒன்றும் முடியலை, எப்படியாகிலும் நான் முன்னேறினான்னு தான் பார்க்குறேன், முடியலை. ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் நடத்துகிறவர், அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது. அவர் எந்த இடத்துல உங்களுக்கு ஆயத்தம் பண்ணணுங்கிறது தெரியும், எப்படிப்பட்ட நன்மையை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தெரியும், எந்த தேதியில் எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அப்படியானால் நம்முடைய காரியத்தை அவர் மேல் போட்டு விடுவோம். எசேக்கியாவை போல, யோபுவை போல, பேதுருவை போல, மற்ற 12 சீசர்களைப் போல அவர் மேலே எல்லாத்தையும் போட்டுருவோம். அவரை சார்ந்திருப்போம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.